ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நிலா வந்து சேரனை மாப்பிள்ளை பார்க்க வர விஷயத்த வந்து வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. நம்ம பல்லவனுக்கும் சரி, நம்ம பாண்டி, சோழன் இவங்க 3 பேருக்குமே சரி, இது பயங்கர அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நம்மளா பொண்ணு கேட்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பற்றி பேசினாவே அண்ணன் வந்து வேண்டாம் அப்படி இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவராக போயிட்டு பொண்ணையும் பார்த்து ஓகேவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சோழனுமே சொல்லவும் இங்கே பாண்டியுமே அதான் சொல்கிறாங்க. டே சோலா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா. அண்ணனா இதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியலையே, அண்ணனும் நம்மக்கிட்ட நேரடியாக எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்கவும் நிலா இருந்துட்டு, சோழன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, எதுக்காக நீங்கள் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இது எல்லாமே நல்லா தான் இருக்கும், அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அண்ணனுமே குடும்பமாக சந்தோஷமாக வாழ்வார் இல்லை, அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுவோம். இல்லைங்க, அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தால் நல்லது தான், ஆனால் அண்ணனா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு, பொண்ணை தனியாக போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எதுக்காக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணு வீட்டில் இருந்து வந்துடுவாங்க சரிங்களா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே நம்ம முடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து இப்போது எல்லா வேலையுமே முடிக்கிறாங்க. நம்ம சேரனுமே இப்போது ஸ்வீட்ஸு அது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. சேரன் வந்ததுமே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் எங்களுக்கே தெரியாமல் சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டல, ஓ அண்ணன் உனக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே, அதாவது நம்ம சோழன் பாண்டி எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, டே சும்மா இருங்கடா, நீங்கள் இப்படியெல்லாம் இப்போ பேசுவீங்க கலாய்க்குவீங்கன்னு சொல்லிட்டு தான்டா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணா என்னென்ன இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லுவோம். டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, எப்படி என் வாயால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நிலா கிட்ட சொல்ல வச்சேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க இங்கே பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களுமே வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. நம்ம நிலாவுமே ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணன் இதை இங்கே பொண்ணு வரலையாண்ணே, அது வந்து பொண்ணோட அக்காவா இல்லை அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம புரோக்கர் இருந்துட்டு, சோழன் அதுதான் பொண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பல்லவனும் சரி, சோழன் பாண்டியன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க வயசானவங்க மாதிரி இருக்காங்க, அண்ணனுக்கு போய் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சேரனை விடவும் அவங்க 2 வயசு அதிகம் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சேரன் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க. ஏன்னா சீக்கிரமாக நம்ம கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா தம்பிங்கள் வந்து நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போது கல்யாண ஏற்பாடே நம்ம சோழன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம நிலா இருந்துட்டு சேரன் பார்க்க வந்து, அண்ணன் என்னென்ன அவங்கள பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி வயசானவங்க மாதிரி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களை விட அவங்களுக்கு வயசு கண்டிப்பாக அதிகமாக தான் அண்ணன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிலா அப்படிலாம் சொல்லாதப்பா, அது ஏதோ பார்க்கறதுக்கு அப்படி இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா காதலியுமே சொல்கிறாங்க. நிலாவுக்குமே இது சுத்தமாக, அதாவது உடன்பாடே இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல. இப்போது நம்ம பல்லவன் இருந்துட்டு சொல்கிறாங்க, பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, என்னென்ன பொண்ணு ஏதோ ஆன்ட்டி மாதிரியே இருக்குது, ஏதோ 2 3 கல்யாணம் பண்ண மாதிரியுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு, டேய் பல்லவா இந்த பேச்செல்லாம் நீ பேசக்கூடாது, இருடா என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பொண்ணே பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பேர் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையுமே சொல்கிறாங்க. அதே சமயம் எனக்கு ஏற்கனவே முன்னாடியே ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், டிவோர்ஸ் வாங்கிட்டதுக்கப்புறம் நம்ம உடனே கல்யாணத்தை முடிச்சிருவோம், இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம சேரனோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணா என்னென்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்கவும், டேய் சோழா அமைதியர்றா, எனக்கு எல்லா விஷயமே தெரியும்டா, அவங்க எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நிலாவும் சரி பாண்டியன் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம நிலாவுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, அண்ணன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இப்போது புரோக்கர் இருந்துட்டு,
என்னப்பா சேரா, உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? அதே சமயம் உங்க தம்பிங்களுக்கு, உன் அப்பாக்குன்னு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லு. எல்லாரோட சம்மதத்தோட நடக்கட்டும். அப்படி யாருக்காவது பிடிக்கல அப்படின்னாலுமே, நம்ம வேற பொண்ண கூட பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சேருன்னு எடுத்துட்டு, அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. பொண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது, எப்ப நிச்சயம் வைக்கிறதுன்னு மட்டும் டேட் மட்டும் குறிங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. ஏன் அண்ணன் இப்படியெல்லாம் லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரியல. போயும் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ச்சே! நம்ம எதுவும் பேச முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. பொண்ணு வீட்டுக்கார் போகட்டும், அதுக்கப்புறம் இருக்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பொண்ணு இருந்துட்டு சரண் நம்ம இந்த வீக்லேயே நிச்சயத்தை வச்சுக்கலாம். ஏன்னா நான் டேட்டெல்லாம் நான் நல்ல நாள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வரப்பவே பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீக்கெண்ட்லேயே நம்ம நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இருந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்போது சேரன் வந்து நிற்கிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு, அண்ணா என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. அண்ணா அவங்க ஆன்ட்டி மாதிரி இருக்காங்க. ஏற்கனவே குழந்தை பெற்று 4-5 குழந்தைய பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குண்ணே? ஆனால் ஏன்னா இந்த அவசர முடிவு எதுக்காகண்ணே? நீ உடனே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாதே. ஏன்னா இப்படி பண்ணுற? அண்ணே அந்த பொண்ணு வேணாண்ணே. எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கலண்ணே. அண்ணே உனக்கு ரொம்ப நல்ல பொண்ணா, அழகான பொண்ணா, படித்த பொண்ணா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே உன் லைஃப்பை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காதண்ணே. ப்ளீஸ்ண்ணே உன் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்னு சொல்கிறாங்க. இப்போது சேரன் இருந்துட்டு, டேய் சோழா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் யாரும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அண்ணனோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் அவர் தவிக்கிறாரு. இந்த கல்யாணம் உடனடியாக நடந்தே ஆகணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ தான் நடேசனுமே வராங்க. நடேசன் இருந்துட்டு, டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? எதுக்காக நீ அவசரமாக கல்யாணம் பண்ணுற? ஒன்றும் அந்த அளவுக்கு உனக்கு வயசாகலே. அதுவும் ஏற்கனவே கல்யாணம் நடந்த பொண்ணுடா. டே சேரா உனக்கு ஏதாவது மூளை குழம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே 2 திட்டுறாங்க. அப்பா நீங்கள் என் வாழ்க்கை விஷயத்தில் எதுவும் தலையிடாதீங்கப்பா. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்க போகிறேன். தேவையில்லாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நடேசன் இருந்துட்டு, எப்படியானா பண்ணி தொலைடா, நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டேன். போயும் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எழுந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ச்சே ஏன்னா இவன் இப்படியெல்லாம் இருக்கான்னு தெரியல. இத்தனை நாளாக பொண்ணுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணை பார்க்க போனோம். ஏதோ ஒரு பிரச்சனைனால ஏதோ ஒரு குறையினால கல்யாணம் நடக்காமல் இருந்தது. இனிமேல் நமக்கு கல்யாணமே நடக்காது. நம்ம ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இவன் அந்த கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். டே சேரா இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா. எப்படின்னா பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம பாண்டியன் இவ்வளோ நேரமே எதுவுமா பேசாமே இருந்தாங்க. இப்போது சேரன்கிட்ட, அண்ணே எனக்கு உண்மையாகவே பயங்கர கோவமாக இருக்குண்ணே. இந்த கோவத்தை உங்ககிட்ட கண்டிப்பாக என்னால் காட்ட முடியாது. ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் தயவு செஞ்சு எனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பாண்டி இதை பற்றி நீ திரும்ப பேசாதடா, வேறு ஏதாச்சும் கேள்வி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியுண்ணே. கல்யாண பேச்சு எடுத்தாவே கல்யாணமே வேண்டாம், நான் என் தம்பிங்களுக்கு கூடவே இருந்துடுறேன், எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் நீ சொல்லிட்டேன். ஆனால் இப்போது திருப்புன்னு பொண்ணெல்லாம் பார்த்து ஓகே பண்ணிவிட்டு அவங்க இங்கே பேசிட்டு நிச்சயத்துக்கு நாள் கூட குறிச்சிட்டாங்கண்ணே. ஆனால் அந்த பொண்ணு நீ எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? இதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. தயவு செஞ்சு இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெளிவாக சொல்லிடுனேன். அது மட்டும் போதும். நான் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் எதுவுமே பேசுறதில்லண்ணே அப்படின்னு சொல்லுவோம். டேய் பாண்டி அப்படியெல்லாம் எந்த ஒரு காரணமும் இல்லைடா. எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால தான். அண்ணே இதெல்லாம் பொய்யிண்ணே. இதெல்லாம் உண்மையாகவே உன்னுடைய கேரக்டரே கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறேண்ணே. எதனால் நீங்கள் அவசரமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம பாண்டியன் கேட்கவும் சேரன் இருந்துட்டு,
டேய் பாண்டி, என்னால தான்டா உங்கள் வாழ்க்கையெல்லாம் கெட்டுக்கிட்டு இருக்கு. நான் சீக்கிரமாக ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீயும் வானத்தியை கல்யாணம் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு வானத்தியை சும்மா அவங்க வானத்தி இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு கூட நம்ம சேரன் வந்து எதுவுமே சொல்லலை. வானத்தி நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் தான் விட்டாங்க. இதுலேருந்தே நம்ம பாண்டியன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் என்னென்ன சொன்னேன், வானத்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் என் கல்யாணம் எப்போ வேணாலும் நடக்கட்டும்னே. நான் வானத்தியை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுனால நீ இப்போ சீக்கிரமாக அவசரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் அப்படியெல்லாம் இல்லைடா, நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், பல்லவனுக்கு கல்யாணம் ஆகணும், சோழன்னு குழந்தை குட்டின்னு போகணும், இப்படி உங்கள் வாழ்க்கையெல்லாம் செட்டில் ஆகணும்ல, அதுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணணும்ல, அதனால தான்டா. இருக்கட்டும்ண்ணே, நம்ம மெதுவாக கல்யாணம் பண்ணிப்போம், நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவோண்ணே. டேய் நான் சொல்கிறது உனக்கு புரியவே இல்லையாடா, சும்மா திரும்ப திரும்ப அதுவே பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன் பாண்டி அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அண்ணே நீ வர வர சரியில்லைண்ணே, சத்தியமாக நீ பேசுகிற பேச்சு எதுவுமே உன்னுடைய கேரக்டரே கிடையவே கிடையாது, நீ வேறண்ணே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணே வானத்தி ஏதாவது உங்ககிட்ட வந்து பேசினாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி திரும்பவும் கேட்குறாங்க. அண்ணா சொல்லுண்ணே, நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன், நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எதுக்காக அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் இருந்துட்டு, இல்லைடா வானத்தி அன்னைக்கு நான் மீட் பண்ணி பேசினேன், அதாவது போகிற வழியில் பார்த்து பேசினேன், அந்த பொண்ணு அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுதுடா, விட்டால் யாருக்காவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கடா, அவங்க ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்கு, அடியும் உதையுமா வாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் வானத்தி எப்படி தான் இருக்கும், நீ என்னமோ சொன்னியா எனக்கு கல்யாணம் நடந்த அப்புறம் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, நீ என்னெல்லாம் எதுக்குடா பார்க்குற, நீ அதாவது வானத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ சந்தோஷமாக இருக்கலாம்லடா, எனக்கு கல்யாணம் நடக்கும் இல்லை நடக்காமல் கூட தான் போயிடும், அதுக்காக என்ன நினச்சிக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை வந்து விட்டுடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, வானத்தையே நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுனால தான்டா இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து யதார்த்தமாக தான் சொல்கிறாங்க. வானத்தையை வந்து மாட்டி விடணுன்றதுக்காகலாம் சொல்லவே இல்லை. இப்போ பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஓ வானத்தியால் தான் நீங்கள் இப்போது இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியான்னு, இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை அதாவது உங்களை இந்த முடிவு எடுக்க வைச்சது அந்த வானதி தானா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இங்கே வந்து பாண்டியன் வெளியே போகவும் நம்ம சேரன் இருந்துட்டு கையை பிடிச்சி இழுத்து பிடிக்கிறாங்க. டே பாண்டி, நீ ஏதாவது போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ண போகிறடா, வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆனால் என் கையை விடுன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, டே அந்த பொண்ணு பாவம்டா, அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் அந்த பொண்ணால் சமாளிக்க முடியுமா சொல்லு, ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும், ஏதோ என்கிட்ட சொல்லிச்சு, அதுக்காக நான் ரெண்டாவது அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட சொல்லலடா, தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, அண்ணே நான் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணுறதில்ல விடுனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பைக்கை ஓட்டிக்கிட்டு இங்கே வானத்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம சோழன்கிட்ட நிலா சொல்கிறாங்க, சோழன் நீங்கள் பாண்டி கூடவே போயிட்டு வாங்க, ஏதாவது அங்கே வானத்தியோட வீட்டில் பிரச்சனை பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் வானத்திக்கும் பாண்டிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அதுக்கப்புறம் அவங்க லவ்வே பிரேக்கப் ஆகிடுன்ற அளவுக்கு கூட பாண்டி ஏதாவது பேசி வச்சிட போகுது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே பாண்டி பின்னாடியே போகிறாங்க. இப்போது நம்ம சேரனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஐயோ அந்த பொண்ணு ஏதாவது கேட்டு அந்த பொண்ணு ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டி ரொம்பவே கோவமா வானத்தியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏய் வானத்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வானத்தி ரூம்குள்ளேருந்து வெளியே வரவும், வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே அவங்க அம்மா இருந்துட்டு பயங்கரமாக கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் வானத்தி, எதுக்காக நீ என் அண்ணங்கிட்ட வந்து பேசின, எதுக்காக என் அண்ணங்கிட்ட சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எங்கள் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எதுக்காகடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கவும், என்ன பாண்டி ரொம்ப கோவமாக இருக்க, என்னாச்சு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் சும்மா என்கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காத, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி பயங்கர கோவமாக கேட்கவும், நம்ம வானத்திக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் அண்ணனை பார்த்து நீ பேசினே இல்லையா, கல்யாணத்தை பற்றி பேசினே இல்லையா, உன் வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு என் அண்ணன்கிட்ட சொன்னியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பாண்டி, சீக்கிரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு கல்யாணம்னே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பாண்டி, வேறு எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லவும், நீ அப்படி சொன்னது தாண்டி பிரச்சனை, இப்போது உன்னால் அண்ணன் எம்பிட்டு பெரிய முடிவை எடுத்திருக்குன்னு தெரியுமா, என் அண்ணன் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிச்சயத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுமே வானதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு,
உன்னால தான் என் அண்ணன் வாழ்க்கையில என் அண்ணனே மண்ணை வாரி போட்டுக்குதுடி. நமக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக என் அண்ணனை நீ எவ்வளவோ காயப்படுத்தியிருக்க. உன்னால தான் என் அண்ணன் யாரோ எவனுக்கோ கழுத்த நீட்டின ஒரு பொண்ணு இப்போ டிவோர்ஸ் ஆக போகுதாம். அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணை என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருச்சுடி. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ணன்கிட்ட எவ்வளவோ டைம் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் கேட்கவே கேட்கல. எல்லாமே உன்னால தானே. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமே உனக்கு அதாவது நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் கிடையாது. என் அண்ணனோட வாழ்க்கை கெடுறதுக்கு காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அங்கேருந்து கிளம்புவோம். பாண்டிய கிட்ட வந்து நம்ம வானதி கையை பிடிச்சிக்கிட்டு, பாண்டி நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். உன் அண்ணனை ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா பாண்டி. என்னுடைய சுச்சுவேஷன் நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும்ல பாண்டி. ப்ளீஸ் பாண்டி இப்படி சொல்லாத பாண்டி. நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். என் வீட்டில் உள்ளவங்க எம்பிட்டு அடித்தாலும் எம்பிட்டு திட்டினாலுமே நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ தான் என் புருஷன் சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவங்க கிட்ட நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சுச்சுவேஷனை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனால் உன் அண்ணனுக்கு ஒன்றுனா இப்படி துடிக்கிறியே. உன் அண்ணனை என்ன நான் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொன்னேன்னா என்ன? ஏன் பாண்டி இப்படி என் மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்லவும், ஏய் நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். என் அண்ணனை பற்றி உனக்கு தெரியுமாடி? என் அண்ணன் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக எங்களை நினச்சி அவரோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண பார்க்குறாருடி. ஆனால் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. உன்னை விட என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம். நீயா என் அண்ணனான்றப்போ என் அண்ணன் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் என் அண்ணன் பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம வானத்தியோட அம்மா இருந்துட்டு, பாத்தியாடி இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் அப்போவே சொன்னேன்ல, அந்த குடும்பத்தில் உள்ள ஒன்றுங்க கூட சரியில்லை. இந்த சரியில்லாத குடும்பத்துக்கிட்ட போயிட்டு நீ மாட்டிக்காதடி. உன் வாழ்க்கையை நல்லபடியாக நாங்கள் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னோம். நீ கேட்டியா? இல்லை இல்லை, இப்போ அனுபவிடி. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. உனக்கும் அந்த ரவுடி பயலுக்கும் இன்னும் கல்யாணம் நடக்கலடி. அவன் போனா போயிட்டு போகிறான்னு விட்டு தள்ளு வானதி. உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா சொல்லவும், வானதி இருந்துட்டு, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா உக்காடுறியா? சும்மா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காத. நானே என் பாண்டி என்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு இங்கே நான் பதட்டத்தில் பயத்தில் அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற கணக்கா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இப்போ நீ பேசுறத பார்த்து அவன் இன்னும் கோவத்தில் கோச்சிக்கிட்டு போயிடுவான். கொஞ்ச நேரம் சும்மா இருமா, என் பாண்டி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி ப்ளீஸ் பாண்டி, நான் அப்படி பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு தான். நீ எத்தனை வருஷம் என்னை அதாவது வெயிட் பண்ண சொன்னாலுமே கண்டிப்பாக என் ஆயுசு முடிகிற வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் பாண்டி. தயவு செஞ்சு உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்காதுன்ற வார்த்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா சும்மாவே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அவங்க அண்ணன் மேலே பயங்கர பாசம் நம்ம பாண்டிக்கு. இப்படி இவளால் தான் அண்ணனோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இப்போ வானதி கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ தான் சொன்னாலும் என் மனசை சமாதானப்படுத்திக்க முடியாது. என் அண்ணனுக்கு அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுது. அப்படி மட்டும் அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்போன்னு தான் நீ நினச்சேன். என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை என் அண்ணனுக்கு அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மட்டும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு நீ நினைக்கிறியா வானதி? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. என் அண்ணனுக்கு மட்டும் அந்த பொண்ணு கூட கல்யாணம் நடக்கட்டும், அப்புறமா இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவமாகறது கிளம்பிடுறாங்க. இப்போ தான் நம்ம சோழனுமும் வரவும், சோழன் இருந்துட்டு வானதி இங்கே பாண்டி வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் வந்து சண்டை போட்டுட்டு போகிறாரு. நான் என்ன உன் அண்ணனை கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேனா? எதுக்காகங்க இப்படிலாம் பிரச்சனை மேலே பிரச்சனையை கொண்டு வந்து விடுறீங்க எனக்கு? ஏற்கனவே நான் என் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையுமே சமாளிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு நான் இங்கே இருக்கேன். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என் பாண்டியும் என்கிட்ட பேசாமல் கோவப்பட்டுக்கிட்டு போனால் நான் எப்படிங்க தாங்குவேன்? தயவு செஞ்சு பாண்டிக்கிட்ட பேசுங்க. அது அதே சமயம் சேர அண்ணனை அவங்கள நல்ல பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? கொஞ்சம் மெதுவாக கூட நடக்கட்டும். நான் ஏதோ தெரியாதனமாக சேர அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன். சீக்கிரமாக எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்குமேன்ற ஒரு ஆசையில் தான் சொன்னனே தவிர மற்றபடி சேர அண்ணனோட வாழ்க்கை கெடணும் அப்படின்றதுக்காகலாம் நான் சத்தியமாக சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட சொல்லுவோம். சோழன் இருந்துட்டு வானதி நீ எதுவும் கவலைப்படாத
பாண்டி கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு போயிருப்பான். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத சரியா? அ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ எ வசந்த் வந்து வெளியில இருந்து அப்பதான் வரவும், இப்போ வசந்தோட அம்மா இருந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. வசந்த் இருந்துட்டு, இந்த வானதி எப்படியாவது நம்ம மனச மாத்திடணும். இப்போ அந்த பாண்டியுமே சண்டை போட்டுட்டு போயிருக்கிறான். இதுதான் நமக்கு சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வசந்த் இருந்துட்டு, "இங்க பாரு வானதி, பார்த்தல்ல, பாண்டி கண்டிப்பா உன்னால நல்லபடியா வச்சு பார்த்துக்க மாட்டான். நாளைக்கே உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் அதாவது அவங்க அண்ணனுங்க, தம்பிங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் அந்த வீட்ல இருக்காங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனையே வரப்போ, என் அண்ணனுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணனுங்க பக்கம் தான் அந்த பாண்டி பையன் நிற்குவான். உன் பக்கமெல்லாம் அவன் நிற்கவே மாட்டான். உன்னை சும்மா தான் அவன் லவ் பண்ணுறான். இங்கே பாரு வானதி, நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு பிரேம கல்யாணம் பண்ணிக்கோ. அதுவும் இல்லைனா பிரேம எனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாலும் சொல்லு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையா நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் வானதி. நீ இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நீ எப்படியாப்பட்ட குடும்பத்தில் வாழ வேண்டியவ. போயும் போயும் அந்த சாக்கடையில் விழ பார்க்குறியே. இப்போது உனக்கு நல்ல நேரம். அதே சமயம் அந்த கடவுள் வந்து இந்த பாண்டியோட சுய புத்தி என்ன, அந்த அவனோட புத்தி என்னன்றத உனக்கு இப்போ காட்டி கொடுத்துருக்கு. நீ இதிலே உஷாராயிடு வானதி. தயவு செஞ்சு அந்த பாண்டியனை கழட்டி விட்டுரு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு வானதி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி இங்கே வானதியோட மனசை கலைக்க பார்க்குறாங்க. ஆனால் வானதிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. டேய், ஏற்கனவே நான் கோவத்தில் இருக்கேன். பாண்டி என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டுறான். இப்போ இதை வச்சு நீ பாண்டியை என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. 7 ஜென்மத்துக்கும் என் பாண்டி தான். அவன் எவ்வளோ நாளும் என் மேலே கோவப்படட்டும். அப்போவும் அவன் தான் என் புருஷன். அவனை தவிர வேற ஒருத்தனை நான் இந்த மனசில் எப்பவுமே நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து வசந்த்கிட்ட சொல்லவும், வசந்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க வானதிக்கு. டேய், எதுக்காகடா என்னை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தியக்காரி, உனக்கு மூளை குழம்பி தாண்டி போயிருக்கு. அந்த பாண்டி சரியில்லை, அந்த பாண்டியோட குடும்பமும் சரியில்லை. இப்போ பாரு எப்படி வந்து நாய் மாதிரி கத்திட்டு போனான். அவன் உன்னை வச்சு நல்லா சந்தோஷமாக வாழ வைக்க மாட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சிக்காம பாண்டி பாண்டி பாண்டின்னு சொல்லிட்டு அவன் பேரவே மூச்சுக்கு 300 டைம் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னெல்லாம் படிக்க வச்சதே வேஸ்ட்டுடி. சே, இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்திருக்குவ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா அப்பா கிட்ட அப்போவே சொல்லி உன்னை படிப்பை, அதாவது ஸ்கூலை விட்டு நிறுத்த சொல்லியிருப்பேன்டி. உன்னை படிக்க வச்சதுனால தானே இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. படிக்க வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி இங்கே நம்ம வானதியை வசந்த் வந்து திரிக்கிட்டு இருக்கோம். டேய், ஒழுங்கா போடா. உன்னை விட என் பாண்டி ரொம்ப நல்லவன் தான். அவனை எப்படியாவது நான் சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகவும், உடனே வசந்த் இருந்துட்டு அதாவது ரூமில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. நீ உள்ளே செத்து கெடடி அப்படின்னு சொல்லிட்டு. டேய், கதவை தரடான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக வானதி வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாண்டி வந்து அதாவது வீட்டுக்கு போகல. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. கடைக்கு தான் போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்காங்க. பின்னாடியே சோழனுமே வராங்க. டே பாண்டி, எதுக்காக நீ இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதி என்ன பண்ணும்? கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது தப்பாடா? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்து ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதுக்கெல்லாம் எப்படிடா வானதி காரணமாகும்? எதுக்காக வானதி கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் பாண்டிக்கு பயங்கர கோவமாக இருக்குது. டே சோலா, அவள் பக்கம் சப்போர்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எனக்கும் சண்டை வரும். எதுக்காக அண்ணனை பார்த்து பேசி கல்யாண பேச்செல்லாம் எடுக்கணும்? இதெல்லாம் தப்பு தானே? அப்படி ஒரு பேச்சு வந்ததுனால தானே அண்ணன் திருதுப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு. சீக்கிரமாக நம்ம கல்யாணம் பண்ணிடணும். நமக்கு கல்யாணமே ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா தம்பிங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படிலாம் யோசிச்சிருக்கு. இப்போ கூட அண்ணன் அவருக்காக யோசிக்கலடா, நமக்காக தான் யோசிச்சிருக்காரு. அண்ணனோட புத்தி எப்படின்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருக்கிறவரை இப்படியெல்லாம் பேசி மனசை மாற்றி விட்டுட்டாலே. எனக்கு இதுதான் கஷ்டமாக இருக்குது. அதுவும் நாள் வேற குறிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த வாரத்திலேயே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேரண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துடும். அந்த பொண்ணை பார்த்தியாடா? அண்ணனுக்கு கொஞ்சமாவது செட் ஆகுமா சொல்லு? எனக்கு சத்தியமாக இதில் விருப்பமே இல்லை. டே சோலா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம்டா. அண்ணன் பாவுண்டா. அண்ணனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை நம்ம அமைச்சு கொடுக்கணும். அண்ணன் சின்ன வயசுலேருந்தே நமக்காகவே உழைச்சிக்கிட்டு இருந்ததுவாங்க. அண்ணன் படிக்க கூட இல்லை, ஏதோ நம்மளை அரைகுறையாக படிக்க வச்சுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் கற்றுக் கொடுத்தது. அதை வச்சு நம்ம இப்போ வரைக்கும் அப்படி இப்படின்னு எப்படியோ பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் பாவுண்டா. சின்ன வயசுலேருந்து குடும்பம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கு. அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க. சோழனுமே
டேய் பாண்டி, நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற, அதை விட நான் டபுள் மடங்காவே யோசிச்சு தான்டா இருக்கிறேன். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம நம்ம தடுத்துடலாம்டா. இந்த பொண்ணு அண்ணனுக்கு செட்டே ஆவாது. அண்ணன்கிட்ட நம்ம பேசுவோம். வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நம்ம சோழன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாண்டியன் பயங்கர டென்ஷன். ஏன்னா சும்மாவே அவங்களுக்கு நிறைய கோவம் வரும். என்னென்னமோ நடந்து போச்சு. அண்ணனோட வாழ்க்கை இப்படி கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க நம்ம பாண்டியன். இப்போ வீட்டுக்கு வந்ததுமே நம்ம சேரன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட, டே பாண்டி, ஏன்டா இப்படி கோவப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன், பொண்ணு வீட்டில் போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே என்கிட்ட பேசாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்கிறாங்க. டே பாண்டி, ஏன்டா இந்த அண்ணன் கூட பேச மாட்டியா? சரிடா, நீ பேசுகிறனாலுமே இருக்க, சரி ஏதாவது சாப்பிட்டு கொண்டு வருவா, டீ போட்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ணே நீ அதாவது எதுக்குமே எனக்கு நீ வந்து பேசாதண்ணே, எனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்காத, எனக்காக எதுவுமே செய்யவே செய்யாதண்ணே நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. டேய் ஏன்டா ஏன்டா பாண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்டா இந்த அண்ணன் இப்போ வரைக்குமே உங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்களே இப்படி பேசுனீங்க அப்படின்னா நீ எப்படிடா தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்லவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இந்த வசனமெல்லாம் நீ நல்லா பேசுன, ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாமல் ஒரு வேலையை செய்ய போகிற, உன் வாழ்க்கையவே நீ அழிக்க போகிறேன்னு இது உனக்கு புரியுதா இல்லையா? எப்படின்னா நான் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு எப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு அந்த பொண்ணு வேண்டாண்ணே, ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் முடிவு எடுத்தது தான், இதை பற்றி நீங்கள் யாருமே என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றுமே புரியல. இப்போது புரோக்கருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லுப்பா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை விட விட முக்கியமான வேலைன்னா கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கூப்பிட்றாங்க. இப்போது புரோக்கருமே வீட்டுக்கு வராங்க. புரோக்கர் வீட்டுக்கு வந்ததுமே பல்லார் நீங்கள் சோழன் பயங்கரமாக அடி பொழந்து எடுக்கிறாங்க. அப்படி நிலா இருந்துட்டு, சோழன் எதுக்காக இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் வாயில் பேசுங்க. அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். எடுத்ததுமே எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழனை வந்து சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு அந்த புரோக்கர்கிட்ட, ஏன்னா எதுக்குண்ணே இப்படிப்பட்ட பொண்ணை என் சேர அண்ணனுக்கு பார்த்தீங்க? பாவம் என் சேர அண்ணன், என்ன குறை இருக்குது என் சேர அண்ணனுக்கு? எதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏம்மா இதுக்காக தான் என்னை வர சொல்லி கூப்பிட்டு வச்சு அடிக்கிறீங்களா? நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேம்மா, அவர் என்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாரு. நானுமே சரிப்பா சேரா, நல்ல பொண்ணை நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது சொன்னேன் நானும். அது அப்போ தான் ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தப்போ தான் இவங்க வந்து அதாவது மாப்பிள்ளை அதாவது எங்கேயாவது கிடைச்சா சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட சொன்னேன். சேரனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியெல்லாம் நான் சொல்லவே இல்லைம்மா. அவன் தான் இந்த பொண்ணு எனக்கு ஓகே, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நான் இருந்தேன்னு, இது ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு சேரா, நீ இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நான் வேறு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன். இல்லை எனக்கு இப்போவே கல்யாணம் ஆகி ஆகணும், சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் நடந்து முடியணும், எனக்கு எப்படி இருந்தாலுமே பொண்ணு ஓகே தான், இந்த பொண்ணே ஓகே தான், கல்யாணம் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உன் அண்ணன் தான்மா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் அவரை இந்த பொண்ணெல்லாம் வேண்டவே வேண்டான்னு தான்மா தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். ஆனால் என் பேச்சை கேட்காம எனக்கு இப்போவே கல்யாணம் நடந்தாகணும், அந்த பொண்ணை பார்த்து பேசணும், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் அண்ணனே சொன்னதுமா. நான்லாம் உன் அண்ணனை கட்டாயப்படுத்தலை, உன் அண்ணனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி உன் அண்ணனை கெடுக்கணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம புரோக்கர் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட, பார்த்தீங்களா சோழன், என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டு வேலை செய்கிறீங்க, எதுக்காக இவரை இப்படி அடிச்சிங்க? இப்போது அண்ணன் தான் இப்படி தான் சொல்லியிருக்காரு, நம்ம அண்ணனோட மனசை தான் மாற்றணுமே தவிர மற்றவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படி அண்ணனோட மனசை மாற்றுறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்திகா வராங்க. கார்த்திகா இருந்துட்டு என்ன பிரச்சனை வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம நிலா இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கார்த்திகா இருந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்க, எது வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு சேர மாமா கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? ஐயோ, அது மட்டும் நடந்துடவே கூடாது. சேர மாமா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், சீக்கிரமாகவே அவருக்கு கல்யாணம் நடந்து அவர் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் நிலா, அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடவே கூடாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
நிலா இருந்துட்டு அதை பற்றி தான் சேரன் அண்ணன்கிட்ட பேசணும், அவரை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கார்த்திகா இருந்துட்டு இங்கே பாருங்க நிலா, சந்தாவுக்கும் சேரன் மாமாவுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கும், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நிலா, இதை பற்றி நீங்கள் யோசிங்களா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இதை பற்றி கூட நம்ம பேசலாம், ஆனால் அண்ணன் திருதுப்புன்னு இப்படி கல்யாண ஏற்பாடு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். இப்போது ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நம்ம சந்தாவுக்கும் சேரனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே சேரன் சந்தா லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.